வெல்கம் டு மை சேனல் இன்ஃபோமிசில். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது வாழ்த்து அட்டைகளை அனுப்பும் வழக்கம் எப்படி தொடங்குச்சு, அதுவே பிற்பாடு ஒரு கலாச்சாரமாக எப்படி மாறிச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லண்டனில் உள்ள விக்டோரியா ஆல்பர்ட் மியூசிக்கின் டைரக்டராக இருந்த சர் ஹென்ரி கோல் என்பவர் தான் முதல்ல கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டையை 1843 தொடங்கினார். அவர் தனது நண்பரான ஜான் கால்கட் ஹார்ஸ்லே என்ற ஓவியரிடம் கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டையை தனது மனதில் வரைந்த ஒரு யோசனையை வடிவமைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டார். ஹார்ஸ்லேவும் தனது ஓவிய திறமையையும் விதவிதமான வண்ணக்கலவையும் பயன்படுத்தி ஒரு அழகான வண்ண வாழ்த்து அட்டை உருவாக்கினார். இந்த முதல் கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டை மடிப்பு இல்லாத ஒரே ஒரு அட்டையாகும். அதில் 3 ஓவியங்களும் ஒரு வாழ்த்துச் செய்தியும் இடம்பெற்றிருந்தது. நடுவில் உள்ள படத்தில் 3 தலைமுறையைச் சேர்ந்த குடும்பத்தினர் உணவு விருந்து உண்பது போலவும், வலது பக்கம் பசித்திருப்போருக்கு உணவு கொடுப்பது போலவும், இடது பக்கம் ஏழைகளுக்கு உடைகளை தானம் கொடுப்பது போலவும் வரையப்பட்டிருந்தது. அட்டையின் அடிபாகத்தில் எ மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ என்ற வாழ்த்துச் செய்தியும் எழுதப்பட்டிருந்தது. இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டையின் அளவு அகலம் 15 சென்டிமீட்டராகவும் நீளம் 8 சென்டிமீட்டராகவும் இருந்தது. ஹார்ஸ்லே இந்த அட்டையை போன்று 1000 பிரதிகளை உருவாக்கினார். இந்த 1000 பிரதிகளில் ஹென்ரி கோல் தனது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பியது போக மீதி இருந்த வாழ்த்து அட்டையை ஒவ்வொன்றையும் ஒரு சிலருக்கு செல் பண்ணார். இப்படி வணிக ரீதியாக தயாரிக்கப்பட்ட முதல் வாழ்த்து அட்டைக்கு பிறகு கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டைகளை அனுப்பும் யோசனை பிரபலமாச்சு. ஓவியர் ஹோர்ஸ்லேயை தொடர்ந்து பலரும் வாழ்த்து அட்டைகளை தயாரிக்க தொடங்கினாங்க. இதன் மூலமாக கிறிஸ்மஸ் பண்டிகையில் மகிழ்ச்சியுடன் பங்கேற்ற பிரிட்டிஷ் அரசு கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டையை அனுப்புகின்ற தபால்களுக்கு விலையை பாதியாக குறைத்தது. உலகின் மிகச்சிறிய வாழ்த்து அட்டையானது 15க்கு 20 மைக்ரோ மில்லிமீட்டர்கள் என்ற அளவில் உள்ளது. இது மனித முடியை விட மெல்லியதாக உள்ளது. இது டிசம்பர் 2017 யூகே டெடிங்டனில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தால் உருவாக்கப்பட்டது. மின்னணுவியலில் பொதுவாக பயன்படுத்தப்படும் பிளாட்டினம் பூசிய சிலிக்கான் நைட்ரேட்டிலிருந்து இந்த அட்டை உருவாக்கப்பட்டது. இங்கிலாந்து விமானப்படையினர் அமெரிக்க விமானப்படையினருக்கு அனுப்பிய கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டை தான் உலகிலேயே மிகப்பெரிய கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டையாகும். 24 சதுரடி நீளமும் 6 சதுரடி அகலமும் 30 பவுண்டு எடையும் கொண்ட அந்த அட்டையில் விமானத்திலிருந்து கொடிகள் கீழே பறந்து விழுவது போல் வரையப்பட்டிருந்தது. மேலும் கொடிகளில் வாழ்த்துச் செய்தியும் எழுதப்பட்டிருந்தது. இன்று நாம் கொண்டாடும் பல கிறிஸ்மஸ் மரபுகள், மரங்கள் மற்றும் பட்டாசுகள் போன்றவை அனைத்தும் விக்டோரியன் காலத்தில் தொடங்கப்பட்டவையாகும். நீங்களும் மொபைல் ஃபோனில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அனுப்பாமல் வாழ்த்து அட்டைகளை அனுப்பி கிறிஸ்மஸ் பண்டிகைகளை கொண்டாடலாமே. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலமாக ஆர்டர் செய்தால் பொருட்கள் உங்கள் வீட்டை வந்து சேரும்.